வணக்கம் மக்களே, இது சிபி சிவகுமார், ராசிபுரம் வட்டாரம், பட்டணம் கிராமம். ஸோ இது என்ன நெல்னு பார்த்தீங்கன்னா கருங்குருவை. குருவை பட்டமான சித்திரை வைகாசியில் நடவு போடணும். 120 நாள் விதைப்பிலேருந்து அறுக்கிற வரைக்கும் மொத்தம் நாட்கள் 120. ரொம்ப பெஸ்ட்டான அரிசிங்க. தமிழ்நாடு பாரம்பரிய ரகத்தில் நல்ல 120 நாளில் அதிக தூர் கட்டக்கூடிய ஒரு ரகங்களில் வந்துட்டு கருங்குருவே சொல்லலாம். ரொம்ப முக்கியமான அரிசி. சித்தர் காலத்தில் இருந்தே பாடல்கள்லாம் எழுதியிருக்காங்க. ஸோ ஆண்களுக்கான ஒரு அரிசி. பார்த்திங்கன்னா இதிலே தெரியும், தூர் சாதாரணமாக ஒரு 40லேருந்து 50 தூர் பிடிச்சி வந்திருக்கு. ஸோ ஒரு நல்ல அரிசி. எப்பயுமே காட்டு யானத்தை தான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ காட்டு யானத்துக்கு ஒரு நன்றி சொல்லிடலாம். கண்டிப்பாக இந்த வாட்டி காட்டு யானை விட போகிறோம். விட்டாச்சு ஆல்ரெடி. கண்டிப்பாக நடவு போகிறோம். ஸோ கருங்குருவை சொல்லப்போனால் ஆண்களுக்கான அரிசி. நரம்பியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்க்கும். இன்னொன்று என்ன நிறைய இடத்துல குறிப்பு சொல்லியிருக்காங்கன்னா, இழந்த சக்தியை மீட்டு தரும்னு சொல்லுவாங்க. ஸோ நான் பழைய சாப்பாடு காட்டு யானம் கருங்குருவை ரொம்ப விரும்பி சாப்பிட்டுருக்கேன். ரொம்ப அற்புதமாக இருக்குது. பில்லும் பார்த்திங்கன்னா ஆள் உயரத்துக்கு, அதாவது ஷோல்டர் உயரத்துக்கு வந்திருக்கு. ஸோ பில்லு கட்டு நல்லாவே ஆகும். ப்ரொடக்ஷன் எனக்கு தெரிஞ்சு பூங்கார் நான் போன வாட்டி கார் பட்டத்தில் போட்டிருந்தேன். ஒரு 40 to 45 சென்ட் இருக்கும். 8லேருந்து 9 மூட்டை கிடச்சிது. ஸோ அது நான் கம்மியாக தான், நான் பார்த்துக்கிட்டது கம்மியாக தான் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட விளைச்சல் 9 மூட்டைங்கிறது கரெக்டாக ஓகே, எனக்கு ஓகேவாக இருந்துச்சு. ஸோ இது வந்து கருங்குருவை. நல்ல தீனி கொடுத்து எருவு கொட்டி ஜீவாமிர்தம், பஞ்சகவ்ய, மீனமலம் எல்லாமே சரியான நாட்கள், தேவையான பாக்டீரியாக்கள், சூடோமோனாஸ், விரிடி, பேசிலஸ் சப்டிலைஸ் எல்லாமே கொடுத்து கரெக்டாக பண்ணியிருக்கோம். ஸோ 3வது வாட்டி நம்ம ஆசைப்பட்ட மாதிரி 3வது வாட்டி ஒரே வயலில் முப்போகம்னு சொல்கிற மாதிரி பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு காளான் நமக்கு நட்டுருந்தோம். காளான் நமக்கு ப்ரொடக்ஷன் கம்மி. ஒரு 7 to 8 மூட்டை கிடச்சிது. போதுமானது. ரொம்ப அற்புதமான ஒரு அரிசி சொல்லப்போனால். புத்தர் காலத்திலேருந்து சாப்பிட்ட ஒரு அரிசி. இன்னமும் புத்த பித்துகள் வந்து சாப்பிட்டுட்ருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நார்த் இந்தியா ரகம். காளான் நமக்குன்னு ஏன் பேர் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, கருப்பு உப்புன்னு அர்த்தம். ஒரு மனித உடலுக்கு தேவையான 70க்கும் மேற்பட்ட உப்பு சத்துக்களில் அந்த காளான் நமக்கு அரிசியில் மட்டும் 40க்கும் மேற்பட்ட சத்துக்கள், உப்பு சத்துக்கள் இருக்குது. ஸோ அது மூளை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கும். மன நிம்மதியை தரக்கூடிய ஒரு அரிசின்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து சாப்பிட்ணுங்க. எந்த அரிசியுமே சித்தர் சொன்ன மாதிரி 48 நாள் கணக்கு வர மாதிரி எந்த அரிசியுமே தொடர்ந்து யாரும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதனால் அதோடய பயன்கள் வந்து முழுமையாக தெரிய மாட்டேங்கிறது. ஸோ கருங்குருவை அதே மாதிரி ஆண்களுக்கான ஒரு அரிசி. ரேட்டுன்னு பார்த்திங்கன்னா 80 ரூபாயில் ஆரம்பித்து 120 வரைக்கும் நம்ம சேல் பண்ணலாம், நேரடி சேல்னால். ஸோ ப்ரொடக்ஷன் டீசெண்டாக எனக்கு தெரிஞ்சு ஒரு மினிமம் இந்த 40 சென்ட் 45 சென்ட்டில் 10 மூட்டை வரும்னு என்னோடய கணிப்பு இருக்குது. 10லேருந்து 12 மூட்டை போதுமானது அளவு. ஸோ அப்போ ஏக்கர் கணக்கு பார்த்திங்கன்னா சாதாரணமாக 25 மூட்டை, நல்ல ப்ரொடக்ஷனாக இருந்தால் 25 மூட்டை வந்துடும். ஸோ டீசென்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு நல்ல ப்ரொடக்ஷன்னே தான் சொல்லணும். நம்ம தேவையற்ற ரசாயன உரங்கள், மனிதனை அழிக்கக்கூடிய ஹைப்ரிட் ரகங்கள், மனிதனை அழிக்கக்கூடிய களைக்கொல்லி, பூச்சிக்கொல்லி, டிஏபி உரங்கள், விஷங்கள் எதையும் தெளிக்காமல் தூய்மையாக நம்ம இயற்கை விவசாயம் பண்ணுறதே வந்து நம்ம வந்து ரொம்ப பெரிய ஒரு நன்மையை செஞ்சிட்ருக்கோம்னு சொல்ல வரோம். என்னையை மட்டும் சொல்ல வரல, எல்லாமே இயற்கை விவசாயம் செய்கிற எல்லா விவசாயிகளுக்கும் ஒரு நன்றி. எல்லா பெருமையும் எல்லாத்துக்கும் போய் சேரணும். இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களுக்கு. விவசாயம் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம்னு சொல்ல வருது. நம்ம நிம்மதியாக பண்ணுவோம். ஆனால் சுற்றி இருக்கவங்களும் வீட்லேயும் வந்து அதை ஒத்துக்கவே மாட்டாங்க, விவசாயங்கிறத. அதுவும் இயற்கை விவசாயத்தை கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அதை மீறி நம்ம இயற்கை விவசாயிகள்லாம், இளைஞர்கள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாத்துக்குமே ஒரு நன்றி சொல்லணும், மரியாதை கொடுக்கணும். கண்டிப்பாக நெல் விதைகளுக்கு மரியாதை கொடுக்கணும். நம்ம நாட்டு காய்கறிகள் பண்ணிகிட்ருக்கோம், ரொம்ப கம்மியாக பண்ணுவோம். வீட்டுக்கு தேவையானது ரொம்ப ஒரு சில ரகங்கள் மட்டும், தேவையான ரகங்கள் மட்டும் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் நெல் வந்து எனக்கு ரொம்ப நெல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 ரகம்
மினிமம் கம்மியாக வச்சா கூட ஒரு 15 ரகம் நம்மக்கிட்ட விதை இருக்குது. ஊரில் பண்ணிகிட்ருக்கோம், காப்பாற்றிட்டுருக்கோம் கொடுத்து. நம்மளே கொள்முதலும் பண்ணிக்கிறோம். இதை வியாபாரமாக பண்ணுறோன்னு நினைக்காதீங்க. வியாபாரமாக பண்ணல. வியாபாரமாக பண்ணால் நம்ம ஹோல்சேலாக ஒட்டுக்கா அவங்ககிட்டருந்து வாங்கி ஒட்டுக்கா கை மாற்றி ஒரே நல்ல பணத்தை சம்பாரிச்சு போயிடலாம். நம்மளோட நோக்கம் மக்கள்கிட்ட நேரடியாக கொண்டு போய் சேர்க்கணும். விவசாயி எதையும் லாஸ் ஆகக்கூடாது. விவசாயி எனக்கு காசு வரல, இயற்கை விவசாயம் செய்து காசு வரலன்னு சொல்லக்கூடாது. ஸோ அதனால் விவசாயிகள்கிட்டருந்து நம்மளே நெல்லை கொடுத்து ஒட்டுக்கா கொடுத்து விதைகளை கொடுத்து திருப்பி நெல்லாக இல்லை அரிசியாக கொடுத்தாலும் அவங்களுக்கு லாபம். அரிசியாக இருக்குன்னா நான் அரிசியாகவே வாங்கிக்குவேன். ஸோ அது மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இயற்கை விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ கருங்குருவை ரொம்ப மிக அற்புதமான ரகங்கள். தமிழ்நாட்டிற்கு நிறைய பேர் சொல்லிட்டாங்க. இது ப்ரொடக்ஷன் சூப்பராக 120 நாளில் இந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு பாரம்பரிய நெல். பழைய சாதம் அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. சித்தர்கள் குறிப்பிட்டது என்னென்னா, நம்ம எருவுக்குழியில் மாட்டு எருவுக்குழி சாணம், மாட்டு சாண எருவுக்குழியில் இந்த கருங்குருவை மாவாக ஆட்டி 48 நாள் அதுக்குள்ளே வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஃபெர்மெண்டேஷன் ஆனதுக்கப்புறம் நம்ம தினசரி சாப்பிடக்கூடிய உணவில் அதுலேருந்து ஒரு சொட்டு மட்டும் எடுத்து விட்டுருவாங்க. அந்தளவுக்கு அதில் நன்மை தரக்கூடிய பாக்டீரியாக்கள் இருக்குது. ஸோ இது நம்ம அதெல்லாம் ட்ரை பண்ணதில்லை. நமக்கு இந்த காலகட்டத்துக்கு என்ன மனிதனால் முடியுமோ, மாவாட்டுறது, கஞ்சி காசுறது, பழைய சோறு. எந்த அரிசியுமே அதோட 100% பெனிஃபிட்னா பழைய சோறு தான். ஸோ நார்மலாக சாப்பிட்ற அரிசியோட 200% ஃபெர்மெண்ட் ஆகி நல்ல பாக்டீரியாக்கள் உருவாகி சாப்பிட்றது தான் பழைய சோறு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை நம்ம சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருப்போம். ஸோ மிக அற்புதமான ரகம் கருங்குருவை. காட்டு யானம் நம்ம தலைவன்னா நம்ம கருங்குருவை குட்டி தலைவன் இனிமேல் நமக்கு. ஸோ நம்ம வயலில் தூர் கம்மியாக கட்டியிருக்கு. ஏன்னா 3வது வாட்டி தொடர்ந்து பண்ணுறோம். இன்னும் கொஞ்சம் சத்து தேவைப்படுது. பக்கத்தில் நான் நாற்று கொடுத்து களிமண்ணில் பண்ணியிருக்காரு கார்த்தின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப சூப்பரான ப்ரொடக்ஷனுங்க. நம்ம கண்ணு பற்றக்கூடாது, ஆனால் அந்தளவுக்கு சூப்பரான விளைச்சல் வந்திருக்கு. நம்மளதுலையாச்சும் அங்கங்கே ஒரு 20-30 தூர் கம்மியாக இருக்குது. அவரது ஆவரேஜாகவே மினிமம் 50 தூர் 40-50 தூர் இருக்குது. ஸோ அவங்களது ப்ரொடக்ஷன் நல்லாவே வரும்னு எதிர்பார்ப்போம். ஸோ இயற்கை விவசாயம் செய்வோம், எல்லாத்தையும் காப்பாற்றுவோம், மக்கள்கிட்ட நேரடியாக கொண்டு போய் சேர்ப்போம். எல்லாத்துக்கும் நன்றி.